தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ செய்தி 3 நாட்களாக அவர் பேசலை, அவருடைய கருத்து என்ன, ஏன் இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கான விடையாக இருந்திருக்கு. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேலும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் விக்கிட்டு திருவிக்கி 2 பக்கமும் தவறு இருக்குது அப்படின்ற விஷயங்களை மாறி மாறி குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. விஜய் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தில் அவர் இந்த சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறார். ஏன் எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்கள் நடத்தணும், அது தவறா அப்படின்னு கேட்குறார். இல்லை, விஜய் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் 5 மாவட்டத்தில் போய் பேசியிருக்கேன், அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே கரூரில் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. முதல்ல நான் சொல்ல வர விஜய் ஆரம்பிச்சதே சாவுல இருந்து தான். தன் சொந்த ரசிகனை சாவடிச்சு தான் ஆரம்பிச்சாரு. விக்கிரவாண்டியில் 5 பேர் செத்து போனாங்க, விஜய் போனாரா வீட்டுக்கு? நான் ஒரு மாநாடுகள்ல விபத்துகள்ல நடந்திருக்கு. நீங்க நான் சொல்றேன், எத்தனை பேர் அந்த கூட்ட நெரிசல் அங்க நடந்தது. விக்கிரவாண்டியில 5 பேர் செத்து போனா, அதற்கு அடுத்து மதுரை மாநாட்டுல 3 பேர், இப்ப 41 பேர். ஏன் அன்னைக்கு காலையில நாமக்கல்ல என்ன ஆச்சுங்க, 35 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்களா இல்லையா? திருவாரூர்ல வந்தப்ப நான் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு சொந்தமானவன், டெல்டா மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் 2 மாவட்டத்தில் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அன்னைக்கு என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. கோயில்களுக்கு மேல ஏறி நின்னாங்க. காவல்துறை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தும், எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இங்க அப்பட்டமாக உண்மையா இருக்கு. அவர் சொல்றாரு, மக்கள் பேசுகிறது எல்லாம் எனக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது. மக்கள் பேசுறாங்க, இன்னைக்கு கேட்டு பாருங்க. எங்க வீட்டு மேல கூரையில ஏறி கூரையை உடைக்கிறாங்க, நாங்க கூரையில ஏறாதங்கிறோம், உடைச்சு எல்லாத்தையும் நாசம் பண்றாங்க. நாமக்கல்ல ஒரு கடையில ஏறி அந்த போர்டெல்லாம் டிஜிட்டல் போர்டை அடிச்சு உடைக்கிறான். இவன் தான் அரசியல் படுத்தப்பட்ட கட்சிக்காரன். நான் கேட்கல, அதை கேட்போம். ஆனா 2 தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி நானா சொல்றேன், புஷி ஆனந்த் போய் கேட்கிறாரு, ரவுண்டானா பகுதியை கேட்கிறாரு, ரவுண்டானா பகுதியை காரணம் சொல்லி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பூக்கடை பகுதியை கேட்கிறாரு. பூக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்ப கொடுத்த பகுதியை விட மிகவும் சிறிய சாலை, டிவைடர் கூட கிடையாது, சிறிய போக்கு, அங்க எதுக்குமே அனுமதி இல்லைன்னு கொடுக்குறாங்க. ஏன் இந்த இடத்த சொல்றாங்க, பரிந்துரை சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவின் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற வாரம் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்ப இந்த இடத்தை காட்டி இதை எடுத்துக்கிறீங்களான்னு தான் கேட்கிறாங்க. இதைத்தான் நீங்க எடுத்துக்கணும்னு அங்க யாரும் கோட் பண்ணல. இதை எடுத்துக்கிறீங்களாங்கும் போது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி கையெழுத்திட்டு அதை ஒத்துக்கிட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்தது புஷி ஆனந்த், பொதுச் செயலாளர். அப்ப நான் புஷி ஆனந்த் ஏன் ஒத்துக்கிட்டு வராரு? தேர்வு ரவுண்டானா 5 ரோடு இருக்கு, எப்படி வேணா போயிடலாம் அப்படின்னு தான் இப்பயும் சொல்றாங்க. நீதிமன்றத்தில் கூட நீங்க சொல்றாங்க, இப்ப கொடுத்தாங்க, வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோன்றாங்க. நீங்க அந்த தெருவில் இருக்கிற கரூர்ல இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க. இப்ப நடந்த பகுதியில அங்கங்க சந்துகள் இருக்கு. இப்ப நடந்த விபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்துல தான் நடந்தது. எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் சந்து தான். ஃபுல்லா 2 வீலர்ஸ் போட்டாங்க. அந்த சந்தை விட்டு வெளியில ஆகிறதுக்கு வழியே இல்லாம சந்தை பிளாக் பண்ணி 2 வீலர்ஸ், அந்த 2 வீலர் மேலதான் போய் எல்லாம் விழுந்திருக்காங்க. அதுலதான் முதல்